எல்லோருக்கும் வணக்கம். உன்னோட ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்ற மாதிரி 2-3 நாளாக கவனித்து பாருங்கள். நிஃப்டி காலையில் அல்லது மத்தியானத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கடைசியில் அவனுடைய ஃபினிஷிங் பார்த்தோம்னா கும்பா குட்டியாக மாறிடுறான். ஏன்னு தெரில. இன்றைக்கி கூட நல்லா தான் இருந்தான். காலையில் ஓப்பனிங்கில் 24,700 பக்கமெல்லாம் நிஃப்டி இருந்தது. கடைசியில் பார்த்தா மைனஸ்கே போயிட்டு இப்போ வெறும் 27 பாயிண்ட் ப்ளஸ்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, அவன் சரியான ஒரு விச ஊசிங்க, சரியான கொக்கி, அவன் ஏதோ ஒன்று கொக்கி போட்டே பேசிக்கிட்டு இருப்பான், மனசு கஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் பொருளாதாரம், உலக பொருளாதாரத்தில் டேரிஃப் 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 டேரிஃப்னு சொல்லி இப்போ அந்த டேரிஃப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே முடிஞ்சிருச்சு. சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டேரிஃப் கம்முன்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா மொத்த உலகத்தையே அழிக்கிற மாதிரி இப்போ ஒரு புது பிரச்சனை என்பது போய்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இப்போ உக்ரைனுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னா அமெரிக்கா டிஃபென்சிவ்க்காக கொடுத்த ஆயுதங்களை அஃபென்சிவ்க்கு யூஸ் பண்ணி ரஷ்யாவினுடைய மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடங்கள், அவங்களுடைய தலைநகரம் முதல் கொண்டு, ரஷ்யாவினுடைய தலைநகரம் முதல் கொண்டு எல்லாத்தையுமே தாக்குவதற்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை, அமெரிக்காவினுடைய மிசைல்ஸை உக்ரைன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் இனி அப்ரூவல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் டேரிஃபு அது இதுன்னு என்னத்தையோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாப்புல, பாகிஸ்தானோட சேர்ந்து நாங்கள் ஆயில் எடுக்க போகிறோம், இனி இந்தியாவே அவங்க எடுத்து ஆயில்வான்னு என்னத்தையாவது குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டு இருந்த டேரிஃப் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்ட. சரி, எல்லாம் சந்தோஷம், தொலைஞ்சு போகுதுன்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டான். இப்போ உலகத்திலேயே வேர்ல்டு வார் 3 வர்ற மாதிரி சண்டையாக ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த ரஷ்யாவும் சண்டை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இவனுங்களும் சண்டை நிறுத்துறதுக்கு பொதுவாக சண்டையை மறுபடியும் அதிகப்படுத்தும் விதமாக இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நிலைமை முதலெல்லாம் சரியில்லாமல் போயிடுமோ அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ நிலைமை ஆல்ரெடி சரியில்லாமல் தான் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகளாக இருக்குது. அதனால் மேலே ஏறிச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரிவர்சல் போட்டு ஒரு 26,000 27,000 போச்சுன்னா எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். ஆனால் அப்படி ரிவர்சல் போகாமல் பிளான் பி, ஒருவேளை கீழே போகுது, தொடர்ந்து கீழே போகுதுன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பல பெரிய பெரிய மேனேஜர்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஹெட்ஜ் என்பது என்ன அப்படின்னா, அதுக்கு நீங்கள் அவங்கவுங்க புரோக்கர்கிட்ட தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹெட்ஜ் என்றால் என்ன அப்படின்றது நீங்கள் இன்டர்நெட்டில் தான் போட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி ரொம்ப கொடுமையான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உக்ரைனுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டு போய் ரஷ்யாவில் நல்ல எவ்வளவு தூரம், அதாவது முழு ரஷ்யாவையும் தாக்கறதுக்கு கூட வலிமையான ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு. ஷேர் மார்க்கெட்டும் எல்லா பிரச்சனையும் அக்செப்ட் பண்ணிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, டேரிஃப் நியூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவ்வளவுதான், ஷேர் மார்க்கெட்டே கும்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த டேரிஃப் கட்டணத்தையும் தாங்கி அந்த நியூஸையும் சமாளிச்சுட்டு இப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே கடந்த 3 மாதத்தில் எல்லா பேட் நியூஸுமே வந்துருச்சு. இனி டேரிஃப் சம்பந்தமாக எந்த பேட் நியூஸ் இல்லை. இனிமேல் புதுசாக ஒரு 25% அடிஷ்னல் பெனால்ட்டி போட்டாலோ அல்லது யூரோப்பியன் யூனியன் நம்ம மேலே பெனால்ட்டி போட்டாதோ மட்டும்தான் இனி இதுக்குள்ளே புது பேட் நியூஸ் என்பது. மற்றபடி எல்லா பேட் நியூஸையும் அக்செப்ட் பண்ணிய பிறகு இப்போ மறுபடியும் இந்த மாதிரி வார் சம்பந்தப்பட்ட தகவல் வருது. இந்த ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் பண்ணுற வேலையை பார்த்துட்டு தான் ஒரு நண்பர் மனசு விட்டுட்டார். சூப்பா, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்ட பணத்தை மறந்துட வேண்டியதானாட்டிருக்கு, இப்போதைக்கு 83,000 ரூபா நஷ்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே சமீபத்தினுடைய இறக்கத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இந்த டேரிஃப் கட்டணங்கள் அமெரிக்கா எடுத்ததான். அது எல்லாத்தையுமே இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் உலகம் குளோபலி அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. சரி, போய் தொலைது போ, பிஸ்னஸ் தானே பாதிக்கப்படுது, அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது என்னென்ன வருதோ அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த நியூஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டையை வச்சுக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நண்பருமே சொல்கிறாரு பாருங்க, அதாவது கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சதுங்க இந்த பணமெல்லாம், அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 4 லட்ச ரூபாய் போட்டேன், அதுவும் இன்னும் மேலே சேரல, அதுலேயும் லாஸாக இருக்குது. இந்த எஃப்என்டோவில் ட்ரேடிங் பண்ணலான்ட்டு போனேன், அதுலேயும் ஒரு 2.5 லட்ச ரூபா கும்பாக தான் ஆயிருக்கு.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பங்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 50%, 100% ஏறிட்டு இருக்கான். இந்த டாடா இன்வெஸ்ட் மிகவும் பிரபலமான பங்கு தான். எத்தனையோ முறை வந்து அது பிக்கப் ஆகிற மாதிரி காமிச்சு ஃபெயிலியர் பண்ணி, எத்தனையோ ஒரு 50-60 தடவை வந்து அது பிக்கப் ஆகிற மாதிரி காமிச்சு ஃபெயிலியர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக கணக்கெடுத்து பார்த்தோம்னா இந்த 2025 லோ 5000 ரேஞ்சு, அந்த 5000 ரேஞ்சிலிருந்து 10,000 அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இருக்கிறதுலே உயரமாக வந்து தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்து 2024 என்ன ரேட் இருந்தானோ அதே ரேட்டை மறுபடியும் மீட்டெடுத்திருக்கான். அப்போ ஆல்மோஸ்ட் 100%. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல பணம் என்பது இருக்குது, அதை தேடி பிடிக்க முடியலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அது முடியறதில்ல. ஏன்னா இதே டாடா இன்வெஸ்ட் எத்தனையோ முறை ஏறுவதும் இறங்குவதுமாகவே நிற்கிட்டு இருக்கான். அப்போ இதை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் ஒரு முறை அது 7,000 ரூபாய் வரைக்கும் வந்த பங்கு அப்புறம் 7,500 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 6,500 வீழ்ச்சி அடைகிறான். அப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும்னே பல பேர்த்துக்கு புரியாது. அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பங்கு தான் இழந்ததை மீட்டெடுத்தாவே 100% ஏறிடுது. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போடுறாங்க. இருந்தாலும் அது அவங்க போடுற ஸ்டாக் ஏறுறது இல்லையா, அல்லது ஏறாத ஸ்டாக்குகளை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஏறுற ஸ்டாக்குகளை விட்டுறாங்களா என்னன்னே ஒன்றும் புரிஞ்சிக்க முடியறதே இல்லை. சரி, இந்த தொல்லையெல்லாம் வேண்டான்னு தான் நிறைய பேர் இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸே கடைசியில் பார்த்தா கடந்த ஒரு வருஷமாக அவனே எந்த ரிட்டர்னும் தராமல் அவனும் மைனஸில் இருக்கான். எத்தனை ராஜதந்திரங்கள் போட்டாலும் அத்தனை ராஜதந்திரங்களையும் ஃபெயில் பண்ணி விட்டுறானே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு நண்பருமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு வருஷமாக நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் அது ப்ளஸில் இருந்துட்டு இன்றைக்கி பார்த்தா -70 வந்திருக்கு. எவ்வளவு? 5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ. இது என்னடா இருக்குது, வம்பா போச்சு. அப்போ மறுபடியும் பணம் போட்டு தான் மறுபடியும் பொசிஷனை மேலே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது போலையே அப்படின்ற மாதிரி அவரு வருத்தப்படுறாரு. ஆனால் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்னொரு நண்பர் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கார். எப்படி? அவரு சொல்கிறாப்புல, நானும் முதல்ல இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்லாம் போய் பயங்கரமான லாஸ், டோட்டல் லாஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு பேசாமல் இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருன்னா, 10 ETF இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னா அது நிஃப்டி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிஃப்டி பீஸ், பேங்க் இண்டெக்ஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் பீஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு 10 எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் போயிட்டு நான் டெய்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருக்கேன், எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டைல் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ இத்தனை பேர் போட்டிருக்கிற கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது இதில் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் நண்பர்களே. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சரி, உலகத்தில் எந்த ஏரியாவுக்கு போய் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது ரொம்ப முக்கியம். அதை தான் ஒரு நண்பர் கேட்குறாப்புல, இந்த 200 days மூவிங் ஆவரேஜினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, 200 நாள் ட்ரேடிங் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த 200 நாளில் வந்து என்ன க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுத்து அதை 200 days நம்ம டிவைட் பண்ணோம்னு வச்சிங்களேன், ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வரும். அது டைனமிக்காக ரோலிங் பீரியடில் அடுத்தடுத்த நாளில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய 200 days மூவிங் ஆவரேஜ் ஒரு வேளை மார்க்கெட் கீழே இறங்குது அடுத்த 200 நாள்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் என்பது டைனமிக்காக மாறிட்டே இருக்கும். ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல இருக்காது, ரொம்பவுமே சிஸ்டமேட்டிக்காக அது ஒர்க் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சவங்க, இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிச்சவங்க என்ன சொல்கிறாங்க மற்றும் பேக் டெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 200 days மூவிங் ஆவரேஜை வந்து பல வகையில் உபயோகப்படுத்தலாம். ரொம்பவுமே அந்த ஸ்டாக் இல்லைன்னா அந்த நாடே அழிஞ்சு போயிடும், அந்த கம்பெனி இல்லைன்னா நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னா, அப்போ அந்த பங்கு என்னைக்காவது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வருது அப்படின்னா அப்போ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குது, கொஞ்சம் மலிவான டிஸ்கவுண்ட் விலையில் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்டாக இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, அது ஒரு ஆகாவளி கும்பாக்குட்டி ஸ்டாக்கு, அவன் கீழே இறங்கினதுக்கு காரணம் மார்க்கெட்டு காரணம் இல்லை, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸ்னால காரணம் இல்லை,
அவன் பண்ண லாஸு, அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பெரிய பெரிய ஆளுக்கு விற்றுட்டு போகிறாங்க. அதனால தான் அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகிறான் அப்படின்றது காரணமாக இருக்கும் பட்சத்தில் அது பியர் மார்க்கெட்டில் போய் சேர்ந்துடுச்சு, அவ்வளோதான், அதில் பணம் போட்டால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அதில் மொமெண்டமே இல்லை அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒருவேளை 200 days மூவிங் ஆவரேஜுக்கு தாண்டும் பொழுது அது எப்பேற்பட்ட குப்பை ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அல்லது எப்பேற்பட்ட ஒரு லார்ஜ் கேப் மற்றும் ரொம்பவுமே வலுவான ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, 200 days மூவிங் ஆவரேஜை கீழிருந்து கிராஸ் பண்ணி மேலேயே இருக்கிற வரைக்கும் அதில் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு தகவல் அந்த கம்பெனியில் வந்துக்கிட்டு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெக்னிக்கல் வந்து இப்படி இண்டிகேட்டிவாக மேல் நோக்கி ஏறுறது, அதில் மொமெண்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு உதாரணமாக எடுத்தோம்னா, இது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு இடம் 20% கீழே இறங்கி சீப்பான ரேட்டில் வந்து உளுந்து கிடந்தது. அதாவது எந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனானோ அந்த இடத்துலேருந்து கணக்கு பார்க்கல ஆல்மோஸ்ட் 20% என்பது கீழே இறங்கி விழுந்து கிடந்தான். அப்புறம் என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய பங்கு இது! இந்த மற்ற பங்கெல்லாம் ஈஸியாக 100 ரூபா to 200 போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்பது பல லட்சம் கோடி. அப்போ இது டபுள் ஆச்சுன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய வால்யூம் ஆகிறது. ஸோ அப்போ இந்த 1100 ரூபாயிலிருந்து 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே சீப்பாக இருந்தவன் அங்கிருந்து அழகாக 1100லேருந்து 1500ன்னு 40% எவ்வளோ பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி இந்த ரிலையன்ஸு, இண்டெக்ஸ்லேயே நம்பர் 1 இருக்கான். அவனையே வந்து 40% தூக்கி விடக்கூடிய வலிமை என்பது இந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் பழைய ஹையை தொட்ட உடனே ஒருவேளை இந்த 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டதுனால எக்ஸ்பென்சிவாக இருப்பானோ அப்படின்னு நினச்சி அவனை பிடிச்சி விற்று விட்டுட்டு கரெக்டாக மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ் மேலே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல வகையில் 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது உபயோகப்படுத்தலாம். இதில் மாஸ்டர் ஐட்டம்னாவே மார்க்கெட்டில் வேறு எதுவுமே தேவையில்லை, ரொம்பவுமே பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் நினச்ச மாதிரி பண்ண விட மாட்டாங்க. என்ன ஆகும்னா உங்களை பூரா குழப்பி விட்டுருவாங்க, ஒரு தெளிவான சிக்னலே இருக்காது. ஒரு முறை இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகிற மாதிரி காமிச்சான், இவன் கும்பா குட்டி ஆயிடுவோன்னு நினச்சிருப்பாங்க. சில பேர் கையில் இருந்தது விற்றுருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டோன்னே அப்புறம் மறுபடியும் போய் வேறு வழி இல்லாமல் வாங்குற மாதிரி இருக்கும். அவன் மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு அப்போ மறுபடியும் இப்போ இன்னைக்கு தேதியில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். உடனே அதை விற்றுட்டு கீழே போயிடுவானோன்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு சமயத்தில் தான் மொமெண்டம் பிடிச்சி வருவான். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு முறை இப்படி 1300 to 1500 வரைக்கும் போனான். அதுக்கு முன்னாடி ஒரு முறை 1100லேருந்து 1600 வரைக்கும் போனான். ஸோ அதனால் உருப்படியாக ஒன்றையும் நம்மளை பண்ண விட மாட்டாங்க. எல்லா விஷயம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் பணம் பண்ணலான்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக போகும்பொழுது அதில் பல பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கில்லாடி தான். நண்பர்களே, ஒரு நண்பர் வந்து இந்த தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் அப்படின்ற பங்கில் நான் போய் ஹெவியாக ஒரு தடவை நான் வாங்கி வச்சுட்டேங்க, அதில் நான் லாக் ஆகிட்டேன், அதில் என்றைக்கு ஒரு தகவல் வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்னன்றது தெரில, திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ரொம்பவும் மேலே ஏறிய பங்குகளினுடைய லிஸ்ட் அப்படின்றது எடுத்து பார்க்கல இந்த டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் அப்படின்ற பங்கு இன்றைக்கி அந்த லிஸ்ட்டுகளில் ஒன்றா வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய ப்ரைஸ் நடக்குது, அல்லது ஒரு பெரிய வால்யூம் நடக்குது, அல்லது ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாளில் நடக்குது அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இதுக்குள்ளேயே வண்டி ஓட்ட போகிறானா, அல்லது ஏதாவது உடச்சி மேலே போகிறானா கீழே போகிறானா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், இனி ஒரு 3 மாதம் கழிச்சா ஏதோ பெருசாக நடக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வரும். அந்த வகையில் இந்த டிஎன்பிஎல் அப்படின்ற பங்கு இனிமேல் மறுபடியும் தொடர்ந்து கீழே இறங்க போகுதா? ஆல்ரெடி இந்த 2024 கணக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ரேஞ்சிலிருந்து இப்போ 163 ரூபாய்னு 50% பக்கம் வந்து இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால வால்யூமும் அதிகமாக நடந்திருக்கு, ப்ரைஸும் பெருசாக ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. அப்போ அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன செய்யும்? பெருசாக கீழே விழுகுமா அல்லது பெருசாக மேலே ஏறுமா? என்ன செய்ய காத்திருக்கிறது அடுத்த ஒரு 4-5 மாதங்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக வந்திருக்கு. ஸோ அந்த டிஎன்பிஎல் அப்படின்ற ஷேரில் என்ன ஒரு செய்தினா, இன்றைக்கி வால்யூமும் பெருசாக நடந்திருக்கு, ஷேர்னுடைய ப்ரைஸும் பெருசாக ஃப்ளக்சுவேஷன் நடந்திருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இது என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பொதுவாகவே எல்லோரும் தலைவலியோடு தான் கொந்திருப்பாங்க. கீழே விழுந்த பங்கு ஏதாவது மேலே கீது ஏறுமா அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் கொந்திருப்பாங்க. அப்புறம் ஏர்லினா எல்லாம் தலைவலி அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் மேல் நோக்கி ஏறுற மாதிரி ஒரு ஆசையை காமிச்சிக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அப்படியே கீழே விழுந்துடுச்சு.
கீழே விழுந்ததுக்கப்புறம் தொடர்ந்து கடும் சரிவு. ஒரு சொனாட்டாவாக ஒரு சொர்க்கமாக இருக்குன்னு பார்த்தா, ஆனால் அது ஒரு செகப்பியாக கும்பா குட்டியாக தொடர்ந்து ஒரு 8 நாளாக சரிவு. அதுக்கப்புறம் இன்றைக்கி க்ரீனில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரில் ஏதாவது ரிவர்சல் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஆண்டவா எங்களை காப்பாற்றி விடுன்னு பல ட்ரேடர்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ் அப்படின்ற பங்கு அவன் பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, சரி கீழே போய் எல்லாத்தையும் துன்பப்படுத்துவோம், எல்லோரும் துன்பப்படுத்தோம் அப்படின்ட்டு அவன் 6வது ஸ்டார் வாங்கலை. அவன் பாட்டுக்கு அந்த அவனுடைய குறிப்பிட்ட சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகாமல் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி கீழே போயிட்டான். ஸோ இது போன்ற பங்குகள்லையாவது ஏதாவது ஒரு ரிவர்சல் வந்து எங்களை காப்பாற்றி விட மாட்டாங்களா ஆண்டவா அப்படின்ற மாதிரி பல பேர் தலைவலியோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்டார்லாம் கணக்குப்படி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 40% தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சத்திலேருந்து இறங்கியிருக்கான். ஏன்னா 40%ஆவோட இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள் ஏதாவது ஒரு சிறிய அளவுலையாவது ஒரு ரிவர்சல் வராதா அப்படின்னு பாவம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்மளில் பல பேர்த்துக்கு பல பங்குகள் வந்து செட்டாகவே ஆகாது. அவன் பாட்டுக்கு கீழே போய் கவுந்து படுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் சில நேரங்களில் மேலேயே இருக்கக்கூடிய பங்குகளை பார்க்கும்போது நம்மளுக்கு லைட்டாக ஸ்டொமக் ஃபயராக இருக்கும். அப்படி தான் இந்த பிஎன்பி ஷேர், நேஷனல் அலுமினியம் போன்ற பங்குகளினுடைய விலைகள்லாம் சமீபத்தில் இறங்கவே இல்லை. இதனால் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஜூலை மாதத்தில் என்ன ஹை இருந்தானோ அந்த ஹை பக்கத்துலேயே தான் இன்னும் இருக்கான். இவன் இன்னும் கீழே இறங்கவே இல்லை. இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற ஒரு பங்கு அவனும் வந்து இந்த வருஷத்தினுடைய ஹை பக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாவிகளா, இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் மற்ற ஷேர்களை, கும்பா குட்டி ஷேர்களை வச்சுட்டு இருக்கிறவங்களுடைய மனசு வந்து ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கும். இந்த பயலுகளை இது போன்ற சில பங்குகள் வந்து பெருசாக இறங்கவே இல்லை. பார்த்தீங்களா, என்ன ஒரு அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, என்ன ஒரு கொடுமை. அதாவது இந்த கொஸ்டின் தான் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய மத்தியில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வந்தேன். நண்பர்களே, எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே முயற்சி தான். அதுக்கப்புறம் ஆண்டவனுட்ட வழி. சில பேர் நீட் தேர்வுக்கு படிப்பாங்க, அதுக்கப்புறம் மார்க்கு எல்லாம், அதுக்கப்புறம் போய் பரீட்சை எழுத போகும்போது எல்லாம் ஆண்டவன்கிட்ட வழியும் தான் போவாங்க. சில பேர் பரீட்சைக்கு காலையிலையும் படிப்பாங்க, மத்தியானம் படிப்பாங்க, நைட்டும் படிப்பாங்க. அவங்களும் போய் பரீட்சை எழுத போகையில் எல்லாம் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு போய் பார்க்க வேண்டியதா. ஸோ முயற்சி என்பது இருக்குது. அது மாதிரி சில பங்குகள் வந்து ஏதாவது ஒரு ரிவர்சல் போடுற மாதிரி சிக்னல் காட்டுறான்னு வச்சிங்களேன், அது அந்த பங்கினுடைய விலை ஒரு முயற்சி செய்யுது. அதுக்கப்புறம் எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி தான் வர்றானோ இல்லையே யாருக்கு தெரியும். இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் என்ன காரணத்தினாலேயோ கடும் சரிவு அடைஞ்சிக்கிட்டே வந்தவன் சமீபத்தில் ஏதாவது அவனுடைய விலை நகர்வை பார்த்துட்டு பல பேர் என்ன நினைப்பாங்க, ஓ இந்த பங்கு முயற்சி செய்தோ ஒரு ரிவர்சல் போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அது ரிவர்சல் ஆகுதா இல்லையா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ளூ டாட் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குமே சமீபத்தில் ரொம்பவுமே அநியாயத்துக்கு கீழே விழுந்த பங்கு தான். 6800 ரூபாய் எங்கே, மறுபடியும் 6000 ரூபாய் எங்கே. இதுவும் மிகவும் சரிவடைந்து கிடந்த பங்கு தான் இந்த ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பங்கு. இந்த பங்கினுடைய விலை தற்போது இன்றைய தேதியில் வந்து ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டிருக்கான். எதுக்கு போட்டிருக்கான், எதுக்கு இந்த பங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றது தெரில. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் இனிமேல் வந்து ஏதாவது தொடர்ந்து மேல் நோக்கி போகுமா, அல்லது அப்படி போகாமல் தன்னுடைய ரிஸ்க்குகளை அப்படியே கண்டினியூ பண்ணி மறுபடியும் கீழே தான் போகுதா அப்படின்றது தெரில. பட் முக்கியமான ஒரு இடத்துல இது போன்ற பங்குகள்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சிட்டாப்புல, டேரிஃபு அது இதுன்னு போட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி உனக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம அண்ணன் தம்பியே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு நம்மளுக்கு பெருசாக எந்த விதமான இனி ஒரு விஷயம் இல்லை, அவன் நம்மளை வந்து சும்மா நோண்டுறக்கு. இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் வந்து இப்போ ரஷ்யா கூட நோண்டுறக்கு போயிட்டாப்புல. நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்று தான், இந்த வேர்ல்டு வார் மட்டும் வந்துடக்கூடாது ஆண்டவா அப்படின்றதான். அப்புறம் முதலுக்கே மோசமாயிரும். நன்றி, வணக்கம்.